ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரவா கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயினாக நமக்கு ரவை தேவை. ஸோ நான் 1/2 கிலோ ரவை வாங்கி வறுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காய் தேங்காய் உடச்சி நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். 50 பச்சை பயிறு வறுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டாலும் போடலாம், கருப்பு எள்ளு போட்டாலும் போடலாம், வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய். 1/2 கிலோ ரவைக்கு நான் 300 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 50 கிராம் பச்சை பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு கிணத்துல கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 25 கிராம் எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு ரொம்ப நேரம் வரப்படணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வரப்பட்ட போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ ரவை வாங்கியிருக்கேன். இப்போது 1/2 கிலோ ரவையும் நல்லா கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நம்ம தண்ணி தெளித்து ஊற வைக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போது தண்ணி ஊற்றி ரவையை ஊற வைக்கக்கூடாது. நம்ம தண்ணி தெளித்து பெசரி தான் ரவையை ஊற வைக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்கள், ரவை கையில் எடுத்து பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போது இதை நல்லா அமுக்கி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. இது நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ரவையை நல்லா கிளறி விட்டுடலாம். கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இல்லை நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு காய் தேங்காய் வாங்கி உடச்சி திருவி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். 50 பச்சை பயிறு வறுத்து ஊற வச்சுருக்கேன், அதையில் ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் எள்ளு அதையில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கு தான். 3 ஏலக்காய் நசுக்கியது. நான் 1/2 கிலோ ரவைக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா பெசரி விட்டுருங்க. நல்லா அழுத்தி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறமே நல்லா பெசரி எடுங்க. இப்போது நம்ம இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதால ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி விடும். நீங்கள் கிளறும் போதே உங்களுக்கு தெரியும் கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் லைட்டாக வந்து அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இதில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் அரிசி மாவு ஆட் பண்ணலை. உங்களுக்கு அப்படி எதாவது ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், எனக்கு வந்து உண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுமாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே அழகாக உண்டை பிடிச்சும் கொழுக்கட்டை பிடிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி பண்ண வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், வாவ், எவ்வளோ சுட சுட ஆவி பறக்க பறக்க ரவை கொழுக்கட்டை. ஓகே, இப்போ நல்லா இது வெந்து வந்திருக்கு. எடுத்து அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே லைட்டாக தேங்காய் பூவை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இருக்க பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சூடான ரவை கொழுக்கட்டை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்ல மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திங்க. அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.